நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜாஷ்வா டிவி நேயர்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? போன வாரம் உங்களை பார்த்தது, இந்த வாரம் உங்களை பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். கர்த்தர் நல்லவர். வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுகிற தேவனே அல்ல. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்களை நம்ப பண்ணுகிறார். ஃபர்ஸ்ட் நம்பு, நான் உனக்கு செய்யறேன் இல்லை. அவர் நல்ல தகப்பன். இருக்கிற இடத்துல அவருடைய கண்களை மூடி அவருடைய பிரசன்னத்திற்கு நேராய், அவருடைய சமூகத்திற்கு நேராய், அப்பா அவருடைய கிருபைகளுக்காய் நன்றி அப்பா, உங்களுடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு நன்மை உள்ளவராக இருக்கிறீர், நீர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறீர் அப்பா. எல்லாம் நம்ம சேர்ந்து பாடுவோம். ஒரு ஆராதனையா நீ நம்ப பண்ணின உங்களுடைய வாக்குகளை இணைத்து நிறைவேற்றுவேன் என்ற நல்ல சத்தத்தை உயர்த்தி நம்ம பாட போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நீ நம்ப பண்ணின வாக்குதனை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. சொல்லுவோம். மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி மூடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி மூடிப்பவரே. சேர்ந்து சொல்லுவோம். நீ நம்ப பண்ணின, நீ நம்ப பண்ணின வாக்குதனை நினைத்து நிறைவேற்றுவே. நம்ப பண்ணின வாக்குதனை நினைத்து நிறைவேற்றுவே. உடன்படிக்கையின் தேவன் தம் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி நிறைவேற்றுவே. என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி நிறைவேற்றுவே. கைகளை உயர்த்தி மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி மூடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி மூடிப்பவரே. நீ நம்ப பண்ணின வாக்குதனை நினைத்து நிறைவேற்றுவீர். சேர்ந்து சொல்லுவோம். நீ நம்ப பண்ணின, நீ நம்ப பண்ணின வாக்குதனை நினைத்து நிறைவேற்றுவீர். சொன்னதை செய்து முடிப்பீ, நீ முடித்ததை தீர்க்கும் மட்டும். சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும்
மட்டும் கைவிட மாட்டேன். என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் கைவிட மாட்டேன். செய்ததையே செய்து நீ முடிப்பதெல்லாம் சொல்லும் மறவாமல் மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உன் வாக்குதனை நினைத்து நிறைவேற்றுவே. நம்ப பண்ணின நீ நம்ப பண்ணின உன் வாக்குதனை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சேர்ந்து சொல்லுவோம் மறவாமல் மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. பிதாவே நீர் சொன்னதை செய்யும் வல்லவன், எங்களை கைவிடுகிறதே அல்லப்பா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, உங்க வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் திருப்தி அடைவான். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் இல்ல? ஆமென். ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார். அவர் என்ன பண்றார் அப்படின்னா வாக்குத்தத்தத்தை நம்ப வைக்கிறார். ஃபர்ஸ்ட் நம்பு. யோசித்து பாருங்க, நம்முடைய வீட்டில் நம்மளுடைய அப்பா அம்மா நம்முடைய அப்பாண்ட கேட்குறோம், அப்பா எனக்கு ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் வேணும் அப்படின்னா நான் வாங்கி தரேன்ப்பா அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எங்க அப்பா எனக்கு அந்த ஜாமெட்ரி பாக்ஸ் எங்க அப்பா வாங்கி தருவார்னு நம்புனாதான் நம்ம அப்பா என்ன பண்ணுவாங்க, வாங்கி தருவாங்க. அப்பா வாங்கி தாரேன்னு சொல்லிட்டு இல்ல நீ வாங்கி தர மாட்டேன் எனக்கு தெரியும் நீ பொய் சொல்றன்னா வாங்கி தர மாட்டார். ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா அவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை நம்ப பண்ணுகிறார், வாக்குத்தத்தத்தை நம்ப பண்ணுகிறார், திட்டத்தை நம்ப பண்ணுகிறார், தீர்மானங்களை நம்ப பண்ணுகிறார், உடன்படிக்கையை நம்ப பண்ணுகிறார், இயேசுவை நம்ப பண்ணுகிறார், சிலுவையில் இருக்கிற கல்வாரி அன்பை நம்ப பண்ணுகிறார். முதலாவது அதான் ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாகவே உனக்கு ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா ஆண்டவரை நம்பணும். நம்பன்னா நான் சொல்லுவேன் அவர்தான் கதி, அவர்தான். உண்மை விட்டா எங்களுக்கு வேற யாரும் இல்லை சுவாமி, உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாரு உண்டு? எங்க அம்மா அப்பா இன்னைக்கு இருப்பாங்க, என் பிள்ளைங்க இன்னைக்கு இருப்பாங்க, என் தொழில் இன்னைக்கு இருக்கும், என் அழகு இன்னைக்கு இருக்கும், என்னுடைய சரீரத்துடைய வளர்ச்சி இன்னைக்கு இருக்கும், எல்லாமே இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. வசனம் சொல்லுகிறது நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றுமே அவர் மாறாதவர். அல்லேலூயா. அவர் மாற மாட்டார். மனுஷன் மாறலாம், ஆனால் கர்த்தர் ஒருபோதும் மாற மாட்டார். அல்லேலூயா. என்னோட கூட வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த மாதம் முழு நம்ம தொடர்ந்து தியானிக்கிறோம்ல, தேவனுடைய திட்டம், God's plan, கர்த்தருடைய திட்டம், எல்லாமே கர்த்தருடைய திட்டம். நடக்கிறது, வாங்குறது, படுக்கிறது, உருள்றது, சாப்பிடுறது, பெறல்றது, எல்லாமே கர்த்தருடைய திட்டம். அல்லேலூயா. என்னோட கூட வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் எழுதின நற்செய்தி 8வது அதிகாரம் 28, ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்ப்பு
தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. தேவ பிள்ளையே, ஆண்டவர் இந்த சாயங்கால நேரத்தில் உன்னை பார்த்து சொல்கிறார், அன்பு கூறுகிற உனக்கு, அழைக்கப்பட்ட உனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. உன்னை அனுப்பின தேவன், உன்னை அழைத்த தேவன், உன்னை தாயின் கருவிலை உருவாக உன்னை தெரிந்து கொண்ட தேவன், உனக்கு ஒரு பெயரை வைத்தவர், உனக்கு ஒரு அபிஷேகத்தை தந்தவர், உனக்கு ஒரு அழைப்பை தந்தவர் இன்றைக்கு பார்த்து சொல்லுகிறார், எல்லாம் என்னுடைய திட்டம், எல்லாமே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவனுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. போன வாரம் பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் எப்படி நடத்தினார். எல்லாம் கர்த்தருடைய திட்டம். என்ன? செங்கடல் கர்த்தருடைய பிளான், யோர்தான் கர்த்தருடைய பிளான். செங்கடல் வரலனா பார்வோன் செத்து போயிருப்பானா? நீங்க வாழ்க்கையில செங்கடல் வந்துட்டு சொல்றோம். ஆண்டவர் கேட்கிறார், மகளே செங்கடல் வரலனா பார்வோன் செத்து போயிருப்பானா? இல்ல ஆண்டவர், இப்படியாது என் பிளான், திட்டம், டைம் டேபிள் போட்டு வச்சிருக்கிறார். ஆண்டவரே யோர்தான் வந்துட்டு, யோர்தான் வரலன்னா ஆசாரியர்கள் மேல் இருக்கிற அந்த உடன்படிக்கை சுமக்கிறது, உடன்படிக்கையோட வல்லம் உனக்கு தெரியாம போயிருமே. யோர்தான் வராட்டி அந்த உடன்படிக்கை பெட்டியோட வல்லமே உனக்கு தெரியாம போயிருமே. அதனாலதான் யோர்தான் ஆரம்பிச்சேன். This is plan, டைம் டேபிள். ஆண்டவரே எரிகோ கோட்டை வந்துட்டு, ஆண்டவரே எங்க எப்படி, எங்கிட்ட ஜேசிபி கிடையாது, எங்கிட்ட புல்டோசர் கிடையாது, எங்கிட்ட அந்த ரோலர் கிடையாது, ஒன்னும் கடப்பாரதான் இருக்குது. ஏதாச்சும் என்ன பண்ண முடியாது. அதுக்கு சொல்றான், உனக்கு எரிகோ கோட்டை மட்டும் வரலன்னா உன்னுடைய துதியின் சத்தத்திற்கு மதிப்பு உனக்கு தெரியாம போயிருக்கு. உன்னுடைய ஆர்ப்பரிப்பின் சத்தத்திற்கு இருக்கிற வல்லமை உனக்கு தெரியாம போயிருக்கும். அதாவது ஆண்டவர் சொன்னா, உன் சத்தத்துல ஒரு வல்லம் இருக்குது, இஸ்ரவேல் ஜனமே உனக்கு தெரியாம போயிடும். செங்கடல் வரப்பேதான் நீ ஆர்ப்பரிச்ச அந்த ஆர்ப்பரிப்பு செங்கடல் இடிந்து விழுந்தது. This is plan, திட்டம். டைம் டேபிள் போட்டு வச்சிருக்கிறார். ஹெட் மாஸ்டர் ஸ்டூடெண்ட்டுக்கு டைம் டேபிள் போட்டு வச்சிருக்கிறார். அப்பா பிள்ளைக்கு டைம் டேபிள் போட்டு வச்சிருக்கிறார். யாருக்கு? இரண்டாவது, வேதாகமத்தில் ஒரு மனுஷனை குறிச்சு அழகா அதிகமான பிரசங்கத்தை கேட்கிற ஒரு மனுஷன், அதிகமா இந்த மனுஷனை குறித்து நம்ம பேசுகிறோம், அதிகமா அந்த மனுஷனை குறித்து நம்ம தியானிக்கிறோம். அந்த மனுஷனை போல இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அந்த மனுஷன் யார் தெரியுமா? யோசேப்பு. யோசேப்பு மேல இருக்கிற கர்த்தருடைய திட்டம் என்ன? திருப்பிக் கொள்ளுவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் வசனம் 5, 6, 7, 8, 9, 10. அந்த 5 வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா யோசேப்பு மேல இருக்கிற கர்த்தருடைய திட்டம் அவனுக்கு சொப்பனத்தின் மூலமாய் வெளிப்படுத்தப்படுத்தி இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, யோசேப்பு மேல இருக்கிற திட்டம் தான் கர்த்தருடைய திட்டம் தான். யோசேப்பு மேல கர்த்தருடைய திட்டம் என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:7 பார்த்தா அவன் பின்பாகத்தில் சொல்லுகிறான், உங்கள் அரிக்கட்டு என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நிற்கிறது என்றான். ஆமென். 9வது வசனத்தில் சொல்றான், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்று சொல்கிறான். அப்போ யோசேப்பு மேல இருக்கிற திட்டத்தை ஆண்டவர் யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? யோசேப்புக்கு வெளிப்படுத்துகிறார். யோசேப்புக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார்? இரவில சொப்பனத்தில் வெளிப்படுத்துகிறார். எது தேவனுடைய திட்டம்? யோசேப்பை குறித்தான திட்டம் 37:7 ஆதியாகமம் சொல்லுகிறது, உங்கள் அரிக்கட்டு என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நிற்கிறது. சகோதரர்கள், அம்மா அப்பா பார்த்து சொல்றான், உங்க அரிக்கட்டுகள் ஏன் அரிக்கட்டை சுற்றிலும் வணங்கி நிற்கிறது. 9வது வசனத்துல சொல்லுகிறான், நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், 2வது ஒரு சொப்பனத்தை பார்த்தேன். இந்த சொப்பனத்துல எனக்கு ஆண்டவர் என்னத்தை சொன்னாரு தெரியுமா? சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது. வசனம் சொல்கிறது, இதை அவன் தகப்பனும் தன் சகோதரர்களுக்கும் சொன்ன பொழுது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன்னை வணங்குவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். முத சொப்பனத்தை பார்த்தா அண்ணன்மார்கள் அவனை கடிந்து கொள்கிறார்கள், முன்பிலும் அதிகமாய் அவனை பகைக்கிறார்கள்.
ரெண்டாவது சொப்பனத்தை சொல்லும் போது அவங்க அப்பா கேட்கிறா, டேய் தம்பி, நானும் உங்க அம்மாவும் வணங்கணுமா? ஏன்னா அவ்வளவு பெரிய ஆளாயிடுச்சேடா, உனக்கு அவ்வளவு பெரிய ஆளோட கடிந்து கொள்ளுகிறான். இப்பெல்லாம் பார்த்துக்கோ, இதெல்லாம் கிடையாது, கடிந்து கொள்ளுகிறான். நல்லா புரியணும். யோசேப்புக்கு 11 சகோதரர்கள் உண்டு. இந்த யோசேப்பை குறித்த வசனம் சொல்கிறது, யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி. வில்லம்பு ஏகிறவர்கள் அவர்கள் மனமடிவாய் மாற்றுவார்கள். யோசேப்புடைய வாழ்க்கையில நடக்கிறது என்ன? கர்த்தருடைய திட்டத்தை பாருங்க சிஸ்டர், பிரதர், தம்பி, தங்கச்சி. ஆண்டவர் உன்னை உயர்த்த வேண்டாம் சொல்லுவார். உனக்கு அவர் திட்டங்கள் இதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனா அந்த யோசேப்பு, அவனை கர்த்தர் அவனுக்கு வச்சிருக்க திட்டம்னு என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் என்ன நடந்தது? முதலாவது சகோதரர்களால் குழியிலே தள்ளப்பட்டான். ஐயா, உயர்த்துவேன்னு சொன்னவர் குழியில தள்ளுறத சொல்லாம விட்டுட்டார் பாருங்க. ஆண்டவர் என்ன உயர்த்துவேன்னு சொன்னார், ஏன் குழியில போட்டார்? வாதாடாத தேவ பிள்ளையே, உயர்த்துவதற்கு முன்னாடி உனக்கு சில ப்ராசஸ் இருக்குது, பிளான். உடனே உயர்த்துவேன்னு சொல்லிட்டு உடனே அரியணையில போய் உட்கார வச்சா சும்மாவே நம்ம தலையில ஆடுவோம். உடனே உட்கார வச்சா டண்டனக்கார் போட்டு ஆடுவோம். அப்பாவுக்கு தெரியும். பிரதர், ஆண்டவர் என்ன சொன்னார்? உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன் சொன்னார் பிரதர். பட் ஸ்டில் சம்திங் என் வாழ்க்கையில நடக்கிறது என்ன தெரியுமா? நான் வாளா உள்ள தலையா உள்ள அடித்தட்டுக்கு போயிட்டேன் பிரதர். ஆண்டவர் பொய் சொன்னாரா? யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க. அரிக்கட்டு எல்லாம் உன்னை வணங்கும், நீ நிமிர்ந்து நிற்ப. சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம் உன்னை வணங்கும், நீ நிமிர்ந்து நிற்ப. தரிசனம், திட்டம், உனக்கு செய்ய போற திட்டம் இதான்ப்பா, உன் மேல வச்சுக்க திட்டம் இதான், உன்னை உயர்த்த போகிறேன் சொல்லிட்டார். நடந்தது என்ன? முதலாவது ப்ராசஸ், திட்டம் என்ன? அண்ணன்மார் எல்லாம் சேர்ந்து துவைச்சி எடுத்து எங்க போட்டாங்க? குழிக்குள்ள போட்டாங்க. பிரதர், கர்த்தர் குழியில போட திட்டம் வைப்பாரா? திஸ் இஸ் பிளான், திட்டம். உன்னை சகோதரர்கள் குழியில போடுற தேவ திட்டம், கர்த்தருடைய திட்டம். சிஸ்டர், அற்பமா எண்ணாதீங்க பிரதர், அற்பமா எண்ணாதீங்க. ஒருவேளை இன்னைக்கு நான் அந்த காலத்துல யோசிப்பு நான் கத்திடத்துல கேட்டிருப்பேன், என்ன ஆண்டவரே சொப்பனம் கண்டேன், ஒருவேளை பகல் சொப்பனம் தான் பழிக்கும் சொல்லுவாங்க, நான் பகல்ல கண்டிருக்கலாமோ அப்படி கேட்டிருப்பேன். திட்டம், தேவனுடைய திட்டம். உனக்கு மனுஷங்க ஒரு சில குழி விட்டுறாங்கல்ல, இது தேவ திட்டம். மொர்தெகாய், ஆமான் நான் நல்லா தானே இருக்கிறேன், ஏன் எனக்கு வரதுமா? ஆமா, தூக்கு மரத்தை செய்தான் என்று சொல்றார். மொர்தெகாய், இது என் திட்டம். This is God's plan. திட்டம். அவன் தூக்கு மரத்தை உனக்கு செய்யல மொர்தெகாய், அவன் தூக்கு மரத்தை தனக்காகவே அளவெடுத்து செஞ்சு கொண்டிருக்கிறான். உன்னை தள்ளிடலாம் நினைச்சால, இது திட்டம். யோசேப்பு, குழியில போயிட்டேனே, எனக்கு கண்ட சொப்பனெல்லாம் பெருசே நினைக்கிறியா? கர்த்தர் சொல்லுகிறான், இது திட்டம், உன் மேல வச்சிருக்கிற திட்டம். குழி, கர்த்தர் சொல்லுகிற திட்டம். இரண்டாவது என்ன நடக்கிறது தெரியுமா? குழியில போட்ட சகோதரர்கள் அவனை தேசத்தின் வியாபாரிகளிடத்தில் விற்று போடுகிறார்கள். குழியில் தள்ளப்பட்டான். இரண்டாவது விற்கப்பட்டான். விற்கப்பட்டவன் எங்க போயிட்டான்? நேரா போர்த்திபாரின் வீட்டுல வேலைக்காரனாய் சேர்ந்து விட்டான். ஆனா நல்லா புரியணும், குழியில போட்டவனுக்கு குழியிலிருந்து மேல வருது ஒரு உயர்வு. ஆமீன் சொல்லுங்க. நீங்க நம்ம சொல்றோம் அவன் குழியில தள்ளப்பட்ட. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷனுக்கு நான் உடனே உயர்வு தர மாட்டேன். உனக்கு உடனே கர்த்தர் உயர்வை தந்துட்டான்னு சொன்னா தலகால புரியாம நீ ஆடி தேவ சமூகத்தை விட்டு தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி ஓடிடுவே.
முதலாவதாய் யோசேப்பு எங்கே உயர்த்தப்பட்டான் அப்படின்னா குழியில் இருந்து உயர்த்தப்பட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. யோசேப்பின் முதல் உயர்வு எங்கே தொடங்குகிறது? சகோதரர்கள் தள்ளப்பட்ட குழியிலே யோசேப்பை கர்த்தர் குழியில் இருந்து உயர்த்தி விடுகிறார் சகோதரர்கள் மூலமாய். இரண்டாவது என்ன நடக்குது அப்படின்னா விற்கப்படுகிறான். எங்கே விற்கப்படுகிறான்? போர்த்திபாரின் வீட்டுக்கு வேலைக்காரன் வந்து சரி நடக்க வசனம் சொல்கிறது, போர்த்திபாரின் வீட்டு வேலைக்காரனில் இவன் தான் ஹெட். குழியிலிருந்து உயர்த்தப்பட்டான், போர்த்திபாரின் வீட்டிலே உயர்த்தப்பட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க. நடந்தது என்ன தெரியுமா? முதலாவது குழியிலிருந்து உயர்த்தப்பட்டவன், இரண்டாவது விற்கப்படுகிறான். விற்கப்பட்டவன் போர்த்திபாரின் வீட்டில் வேலைக்காரனா இருக்கிறான். போர்த்திபாரின் வீட்டில் சூப்பர்வைசரா மாறுகிறான். நடந்தது என்ன தெரியுமா? போர்த்திபாரின் வீட்டில் போர்த்திபார் எல்லாவற்றையும் யோசேப்பின் கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு அவன் அலுவல் காரியமாக வெளியே செஞ்ச நேரத்திலே போர்த்திபாரின் மனைவி இந்த யோசேப்பை அவள் வா என்னோட கூட சயனிக்கலாம் என்று நாள்தோறும் துன்பப்படுத்தி கொண்டே இருந்தால் நடந்தது என்ன? ஒரு நேரத்தில் போர்த்திபாரின் மனைவி அவனுடைய வஸ்திரத்தை பிடிக்க இவன் ஓடி வருகிறான். நடந்தது என்ன தெரியுமா? விபச்சாரக்காரன் என்று பெயர் பெறுகிறான். முதலாவது யோசேப்புக்கு 4 உயர்வு. சொல்லுங்க, யோசேப்புக்கு எத்தனை உயர்வு? 4 உயர்வு. 1 குழியிலிருந்து உயர்வு. சொல்லுங்க, 1 குழியிலிருந்து உயர்வு. 2வது போர்த்திபாரின் வீட்டிலே ஒரு உயர்வு. 3வது இவன் விபச்சாரக்காரன் பேர் பெற்றுட்டு எங்க தள்ளப்படுறான் அப்படின்னா சிறைச்சாலைக்குள்ள தள்ளப்படுகிறான். அந்த சிறைச்சாலையிலும் யோசேப்பை பார்த்தா, சிறைச்சாலையிலும் யோசேப்பை கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார்? உயர்த்தி வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இப்போ சிறைச்சாலைக்குள்ள போகும்போது இவனுக்கு ஒரு பேர் என்னன்னா விபச்சாரக்காரன். என்ன சொல்றாரு? போர்த்திபாரின் மனைவி கிளவி கூட விட்டு மாட்டேங்கண்டா, விபச்சாரக்காரன்டா இவன். அங்க தொட்டு இங்க தொட்டு கிளவி தொட்டுட்டான்னு சொல்லி கேவலப்படுத்தி சிறைச்சாலைக்குள்ள அடைக்கிறாங்க. சிறைச்சாலைக்குள்ள போகும்போது இந்த யோசேப்புக்கு எது மேல சந்தேகம் வரலன்னா அழைத்தவர் மேல சந்தேகம் வரல. ஏன்னா யோசேப்பு பார்க்கிறான், எனக்கு 2 சொப்பனை கண்டேன்னு. ஒரு சொப்பனை வயல்வெளியில எல்லா வயல்வெளியும் கீழே விழுந்தது, ஆனா ஏன் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது எல்லாரும் என்ன வணங்குது. 2வது ஒரு சொப்பனை கண்டேன், நான் நிமிர்ந்து நிற்கிறேன், சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரம் என் கீழே வணங்கி இருக்குது. இந்த 2 சொப்பனத்தை நான் கண்ட பிறகு நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவர் என்ன உயர்த்த போகிறார புரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவர் என்னை எப்போ உயர்த்தினார் அப்படின்னா எங்க அண்ணன்மார் ரத்த சொந்தம் இல்லை எனக்கு குழியில தள்ளி விட்டான். குழியில தள்ளி விட்ட போது தள்ளி விட்டவனையே கையை பிடிச்சி தூக்கி என்னை உயர்த்தி விட்டான். 2வது என்ன நடந்ததுன்னா போர்த்திபாரின் வீட்டுல போய் வேலைக்கு சேர்ந்து போர்த்திபாரின் வீட்டுக்கு வேலைக்கு சேர்ந்து வேலைக்காரன போனவனுக்கு சூப்பர்வைசர் ஒரு உயர்வு வந்தது. போர்த்திபார் எல்லாத்தையும் என்ன நம்பி ஒப்படைச்சிட்டு வெளியே போயிருவாரு. 3வது நான் எங்க உயர்த்தப்பட்டேன் தெரியுமா? நான் சிறைச்சாலைக்குள்ள தள்ளப்பட்டு விபச்சாரக்காரன் பேர் பெற்று சிறைச்சாலைக்குள்ள தள்ளப்பட்டு இருந்தேன். சிறைச்சாலையில் தள்ளப்பட்ட நேரத்தில் கர்த்தர் என்னை உயர்த்தி சிறைச்சாலையில ஒரு சில பொறுப்புகளை எனக்கு தருகிறார். 4வது என்ன நடக்குது தெரியுமா? 4வது என்ன நடக்குது தெரியுமா? ஆமென். ஒரு சொப்பனக்காரன் அந்த பானமாத்திரக்காரன் இவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் சிறைச்சாலைக்குள்ளே. இப்போ அதுல ஒருத்தர் சொப்பனம் காக்குற. அப்ப யோசேப்பு சொல்லுகிறார், எப்பா நான் உனக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னேன்ல, நீ என்ன ராஜா கிட்ட போன மறந்துடாத. ஆனா வசனம் சொல்லுகிறது, அந்த 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 பானபாத்திரக்காரன் அந்த சொப்பனத்திற்கு அர்த்தத்தை பெற்றுக் கொண்டவன் யோசேப்பை மறந்து விட்டான். மறந்துட்டான். ஒரு சிலரை கர்த்தர் உங்க உயர்வுல மறக்க பண்ணிடுவார். ஏன் தெரியுமா? அந்த மனுஷன் மூலமா நீங்க உயர்ந்தீங்கன்னா அவன் சொல்லுவா, இவா இன்னைக்கு இவ்வளவு பெருசா வந்திருக்கு, நாளா காரணம், நாளா அவனை உயர்த்தி விட்டேன், நாளா அவனுக்கு 4 சர்ச்சில் மீட்டிங் வாங்கி கொடுத்தேன், நாளா அவனை நிறைய இடத்த கொண்டு போய். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய திட்டத்துல மனுஷனுக்கு வேலை கிடையாது. உங்களை உயர்த்தவே சொன்ன கர்த்தர் மட்டும் தான் உயர்த்தணும் பிரதர். வசனம் சொல்கிறது, யோசேப்பிலிருந்து சொப்பனத்தின் மூலமா நன்மையை பெற்றுக் கொண்டவன் யோசேப்பை மறந்து விட்டான். உங்க வாழ்க்கையில காட்ஸ் பிளான் எந்த மனுஷன் மூலமும் நீங்க உயர மாட்டீங்க. ஒரு மூத்த போதகர் பிரசங்கத்துல பண்ணிட்டு அந்த வார்த்தைகளை கேட்டேன். அவர் சொன்னது என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் உன்னை உயர்த்தணும்னு சொன்னா அவன் லெவலுக்கு தான் உன்னை உயர்த்த முடியும். புரியுதா?
ஒரு மனுஷன் உன்னை உயர்த்தணும்னு சொன்னா அவனுடைய தகுதிக்கு நேரா மட்டும்தான் உயர்த்த முடியும். ஆனா கர்த்தர் உன்னை உயர்த்துவார் சொன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் கட்டணும் அதிகமா உயர்த்துவார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. This is God's plan. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? ஒரே நேரத்தில் அவனுக்கு ஒரு பார்வோன் ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்தவனே எல்லாம் திகச்சு போய் நிக்கிறாங்க. அப்போ இந்த சிறைச்சாலைக்குள்ள இந்த அற்புதத்தை சாட்சிய கனவை பெற்றுக்கணும். அவன் சொல்ற, ராஜா சிறைச்சாலைக்குள்ள ஒருத்தர் இருக்கிறான், நல்ல சொப்பனத்து கனவு சொன்னான், எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ஒரு சிலர் கத்தர் மறக்க பண்ணிட்டு கடைசி ஒரு சிலத்தை ஸ்பார்க் பண்ணி விட்டு கிளம்பிடுவான். நடந்தது என்ன தெரியுமா? யோசேப்பு 4வது எங்க உயர்த்தப்படுகிறான் தெரியுமா? பார்வோனுக்கு முன்பாய் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் பார்வோனுக்கு தக்கதான சகல அதிகாரத்தை பெற்று உயர்த்தப்படுகிறான். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த சொப்பனத்தை பெற்றுக்கொண்ட யோசேப்பு குழியிலிருந்து உயர்த்தப்படுகிறான், போர்த்திபாரின் வீட்டிலே உயர்த்தப்படுகிறான், சிறைச்சாலையின் வேலைகளுக்குள்ளே ஒரு பொதுவான ஒரு முக்கியமான வேலையை கொண்டு உயர்த்தப்படுகிறான், பார்வோனுக்கு நேராக உயர்த்தப்படுகிறான். அப்ப யோசேப்பு பெற்றுக்கொண்ட உயர்வு எத்தனை கேட்டா 4 என்ன? ஆனா யோசேப்புடைய வஸ்திரம் 3 முறை அவிழ்க்கப்பட்டது. யோசேப்புடைய வஸ்திரம் எத்தனை முறை அவிழ்க்கப்பட்டது? 3 முறை. முதலாவது தன் அன்பு சகோதரர்களால் பலவர்ண அங்கி அவிழ்க்கப்பட்டது. இரண்டாவது போர்த்திபாரின் மனைவியால் அந்த வஸ்திரம் அவிழ்க்கப்பட்டது. மூணாவது ராஜாவுக்கு முன்பாய் போய் நிற்க தகுதியான வஸ்திரத்தை கொடுக்க யோசேப்பின் வஸ்திரத்தை அவிழ்த்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உயர்த்தவேன்னு சொன்னவர் உயர்த்ததை மட்டும்தான் சொல்லுவார். ஆனா ஒருவர் நம்ம கேட்கலாம், குழி ஏன் தள்ளிங்க ஆண்டவரே, என்ன உயர்த்துவேன்னு சொன்னீங்க? ஆண்டவர் சொல்ற, குழி என்னோட திட்டம் ஆண்டவரே. போர்த்திபாரி வீட்ல அந்த கிழவியை கூட நான் தப்பு விபச்சாரமே பண்ணல, பட் சம்திங் என்ன விபச்சாரக்காரன் பேர் போட்டு என்ன சிறைச்சாலைக்குள்ள தள்ளி இருக்கிறாங்களே, எனக்கு எல்லாரும் என்ன பார்த்து சொல்றாங்க, ஏய் இவன் கிழவியை கூட விட்டுவே கேட்ட விபச்சாரக்கார சொல்லி. இப்ப ஆண்டவர் சொல்றா, அது என் திட்டம். ஒருவேளை நீ சிறைச்சாலைக்குள்ள போகலனா யோசேப்பே, நீ சிறைச்சாலைக்குள்ள போகலனா பானபாத்திரக்காரன் நீ பார்த்திருக்க மாட்ட. பானபாத்திரக்காரன் நீ பார்க்கலனா சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லியிருக்க மாட்ட. அந்த அர்த்தம் சொன்ன அந்த பானபாத்திரக்காரன் தான் கடைசி ராஜாக்கு உன்னை பத்தி சொன்னார். அப்ப நான் உன்னை சொல்லுகிறேன், குழியில தள்ளினதும் கர்த்தருடைய சித்தம், போர்த்திபார் வீட்டுக்குள்ள கொண்டு போனது கர்த்தருடைய சித்தம், விபச்சாரக்காரருக்கு பேர் பெற்றது கர்த்தருடைய சித்தம், சிறைச்சாலைக்குள்ள தள்ளப்பட்டது கர்த்தருடைய சித்தம். அவனை ராஜா பக்கத்துல சமமான சிங்காசனத்துல உட்கார வச்சது கர்த்தருடைய சித்தம். இஸ் a God's plan. ஆமென். எல்லாம் கர்த்தருடைய திட்டம் தான். அதனால உயர்த்துவேன்னு சொன்னவர் எதை அனுமதித்தாலும் பரவாயில்லை, அதை கர்த்தருடைய திட்டம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். சூப்பர்ல. அவனுக்கு சொல்லிட்டு உயர்த்தம் இல்ல, குழியிலிருந்து தூக்கி விட்டார். போர்த்திபார் வீட்டில் ஒரு உயர்வு, சிறைச்சாலையில் ஒரு உயர்வு, அங்கிருந்து அங்க பெரிய உயர்வு. நடந்தது என்ன? அவன் கண்ட சொப்பனம் அப்படி நடக்குது. எல்லா அண்ணா அப்பா எல்லாரும் வந்து காலில் வந்து விடுறாங்க. தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றும் தேவ திட்டத்தின்படி நடக்கிறது. தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவனுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. சகலமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கலாம், இன்மைக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், மறுமைக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், உங்க தொழிலா இருக்கலாம், உங்க படிப்பா இருக்கலாம். சகலமும் பிளான். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒழுங்கும் கிரகமானவர். அவர் கிரயம் கரெக்டா செய்வார், கரெக்டா இருப்பார். 5 அப்போ 2 மீன் 5000 கொடுக்கும் போது ஸ்ரீசர்களை பார்த்து சொல்கிறார், வரிசையா உட்கார வேண்ட தார அப்படிங்கிறார். He is a discipline God. ஒழுக்கம் உள்ளவர். அப்போ உனக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை தரும் பொழுது வாக்கு தத்துவத்திற்கு ஒரு அட்டவணை, டைம் டேபிள். இப்ப பிடி பீரியட், இப்ப மேக்ஸ், இப்ப சயின்ஸ், இப்ப இன்டர்வல், அகர் சயின்ஸ், அகர் சோசியல், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் டீச்சர்ஸ் இருக்கிறாங்கல்ல. ஆண்டவர் வச்சிருக்கிற பிளான் பரைபடம். அவருடைய வாழ்க்கை எல்லாமே தேவ திட்டம் தான். யோசேப்புடைய வாழ்க்கையில தேவ திட்டம் எப்படி பார்த்தீங்களா? குழி, விபச்சாரக்காரன், குழியில் தள்ளப்பட்டான், விற்கப்பட்டான், விபச்சாரக்காரன் என்று பெயர் பெற்றான், சிறையில் அடைக்கப்பட்டான், சிறையிலிருந்து உயர்த்தப்பட்டான்.
சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட தான் கர்த்தர் பேசுகிறார். என் வாழ்க்கையில ஏன் அப்படி? ஆண்டவர் சொல்ல, திஸ் இஸ் பிளான். குழியில தள்ளப்பட்ட தள்ள வச்ச கர்த்தருக்கு குழியை தூக்கி விடாம இருப்பாரா? சிறைச்சாலைக்குள்ள அடைச்ச கர்த்தர் சிறைச்சாலையில சிங்காசனத்துக்கு கொண்டு போகாம இருப்பாரா? கொண்டு போவார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இந்த நாட்கள்ல நம்ம ரொம்ப கவலைப்படுவோம். எனக்கு மட்டும் என் அப்பா, எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை. ஆண்டவர் சொல்றான், திஸ் இஸ் பிளான். திட்டம். உங்க அப்பா உன் மேல திட்டம் வச்சுட்டேன். உங்க அப்பா உனக்கு பிளான் பண்ணிட்டோமா? உனக்கு டைம் டேபிள் போட்டு வச்சுட்டேன். உனக்கு எப்ப எக்ஸாம் வரணும் டைம் டேபிள் போட்டு வச்சுட்டேன். கவலைப்படாத, எல்லாம் சகலம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் கண்களை மூடி. ஹல்லேலூயா. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நெஞ்சில கை வச்சு சொல்லுவோம், மறவாமல் மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஆண்டவரே, உடைய வாழ்க்கையில எல்லாம் பிளான். யோசேப்புடைய வாழ்க்கையில குழி தள்ளப்பட்டான், விற்கப்பட்டான், விபச்சாரக்காரன் என்று பெயர் பெற்றான், சிறையில் அடைக்கப்பட்டான், ராஜாவுக்கு நிகராய் உயர்த்தப்பட்டான். ஒரு மனுஷனை நாங்க பார்த்தோம். ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்த்தும் பொழுது ஸ்டெப்பா தான் உயர்த்துவீர். கொஞ்சம் கொஞ்சமா அவனை பயன்படுத்துவீர், கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்துவீர், கொஞ்சம் கொஞ்சமாய் ஆசீர்வதிப்பீர். ஆண்டவர், எங்களுடைய வாழ்க்கையில எங்க வாலிப பிள்ளைங்க குடும்பமா நாங்க சேர்ந்து எங்க இருதயத்தின் மேல் கரங்களை வைத்து ஜெபிக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. இதை நாங்க எப்போதுமே அறிக்கை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. சகலவற்றையும் கர்த்தர் நேர்மையாய் செய்கிறீர், சகலவற்றையும் கர்த்தர் சரியாய் செய்து முடிக்கிறீர். கர்த்தாவே, உம்மை போல் சரியாய் செய்து முடிக்கவும், எங்களை பாதுகாக்கவும், எங்களை நடத்தவும் வேறு எந்த தெய்வமும் இல்லை. இனிமேலும் எந்த தெய்வம் வரப்போவதில்லை. நீர் ஒருவரே தேவாதி தேவனாக இருக்கிறீர். நீ ஒருவரே ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர். ஒருவரே கர்த்தாதி கர்த்தராக இருக்கிறீர். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். உடைய பிள்ளைகள் மனதார ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, எல்லாம் கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய திட்டம். அவர் நம்மளை சரியாய் நடத்துகிறார். குழியில் தள்ளினதும் கர்த்தர் தான், உயர்த்தி வச்சதும் கர்த்தர் தான், விட்டதும் கர்த்தர் தான், விபச்சாரக்கார பேர் வாங்க வச்சது அவர் தான். கடைசி சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போனார். சிறைச்சாலையில ஒருவேளை யோசேப்பு போகலன்னா அந்த பானபாத்திரக்காரன் அரண்மனை வேலைக்காரனை பார்த்திருக்க முடியாது. அந்த அரண்மனை வேலைக்காரனை பார்க்க போய் அவன் சொல்றான், பார்வன்கிட்ட ஒருத்தன் உள்ள உட்கார்ந்து இருக்கிற, அவனை கூப்பிட்டு என்னன்னு கேளு ராஜாவேன்னு. எல்லாம் தேவ திட்டம். உன் வாழ்க்கையில ஒவ்வொன்றும் தேவ திட்டம். அதை முன் வச்சு ஓடுங்க. அவர் சொன்னதை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வதை நீங்கள் காண்பீர்கள். God bless you. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களோடும் என்னோடும் ஜோஷுவா டிவியோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. பொண்ண கூப்பிட்டு வாமா. பொண்ண பிடிச்சிருக்கா? பொண்ண பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் ஊட்டி நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் ஊட்டியில மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல.
நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன உங்க வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளருட்டி.